எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் தொடர்ந்து ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ட்ரெண்டு எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல பார்த்தோம். 24,850 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல பார்த்தோம். இந்த ஒரு மொமெண்டம்ல தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. அதாவது டே வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மொமெண்டம்ல தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலையுமே குறிப்பாக நீங்கள் டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்கள். நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்கள். தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் கண்டினியூஸாக ட்ரேட் ஆயிருந்தது. ஓகே, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருந்தது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்த ரேஞ்சு பாட்டமில் 24,200, 150, 100 இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகி அகெயின் மேஜர் ரெசிஸ்டன்ஸான 24,450 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ட்ரெண்டு ஃபர்தராக எவ்வளோ தூரம் இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆனால் கூட 24,450ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு. அகெயின் கீழே ஃபால் ஆச்சுன்னா இது வந்து 24,450ங்கிற சப்போர்ட்டாகவும் டுவோர்ட்ஸ் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,600ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,850ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. ஃபைன். செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் அப்சைட் ரைஸ் ஆகலாம். அதே போல் நீங்கள் டாப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜராக இங்கே டபுள் டாப் ஜோன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, டபுள் டாப் ஜோன் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. சரி, இப்போ இதில் வந்து ஓவரால் ட்ரெண்டு வந்து நமக்கு அப் ட்ரெண்டு, சைட்வேஸ் அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் எப்போ வேணாலும் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் இது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து இந்த டாப்லேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டும் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்தராக எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சு பாருங்கள். இங்கே டாப் டு டாப்பு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்குமே அப்சைடில் பாசிட்டிவ்னஸ் தான் இருக்குது. 53,350 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு இல்லையா, அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் தான் எடுக்குது. சி, இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் திரும்ப மேலே ரைஸ் ஆகுது. அப்போ இன்னைக்கு டேவுடைய ஹையை நாளைக்கு இன்கேஸ் கட் ஆகும்போது கிராஷ் ஆச்சு அப்படின்னாலே ஃபர்தராக இந்த பையிங் ப்ரெஷர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டுவோர்ட்ஸ் 52,900 அண்ட் 53,100 வரைக்குமே நாளைக்கு வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இன்னைக்கு டேவுடைய ஹை கட் பண்ணிச்சு அப்படின்னாலே இந்த பாசிட்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டுவோர்ட்ஸ் 52,900 அண்ட் 53,100 வரைக்குமே பாசிட்டிவாக இருக்குது. ஓவரால் பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா 53,350 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பயான் டிப்ஸில் வந்து இருக்குது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டினுடைய எக்ஸ்பெரி. ஸோ சேம் ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஃபின் நிஃப்டியும் ட்ரேட் ஆகும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்டை தான் வந்து ஃபின் நிஃப்டி வந்து ஃபாலோ பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட்டை தான். சரி, ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகுது இல்லையா அந்த மார்க்கெட்டு. ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகி அகெயின் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபால் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதே ஃபார்மேஷனில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதான், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதான், கண்டினியூஸாக இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதான். சரி, இங்கேயே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி அகெயின் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கணும். பட் அதுக்கும் பிலோவில் தான் வந்திருக்கு. அப்போ கண்டினியூஸாக இந்த ரேஞ்ச் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 23,800 அப்சைடில் ரெசிஸ்டன்ஸாகவும்
பாடம் சப்போர்ட்டுங்கிறது 23,430ங்கிறது பாடம் சப்போர்ட். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடும் 90% ஆஃப் தி ட்ரேடும் நடந்துட்டு இருக்கு. ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்கு. இன்கேஸ் ஒரு அப் ட்ரெண்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் போகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலாவது 23,800க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். தென் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக அப்சைடு கண்டினியூ ஆகலாம். நாளைக்கு ஃபின்னிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்டை வந்து கவனித்து பாருங்கள். ஃபைன். இன்னைக்கு நம்ம லைவ் ட்ரேடை பற்றி பார்க்கலாம். இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு 90% வந்து நமக்கு வந்து அக்யூரசி இருக்கணும். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம டீச் பண்ண இந்த லெவல் பேஸ்ட் மெத்தடை படி மார்னிங் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் ரைஸ் ஆன மார்க்கெட்டில் கரெக்டாக 52,500 டச் பண்ணும்போது இங்கே இதுக்கு மேலே வந்து போகாது. இந்த இடத்துல பையர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. 52,500ங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே இருந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா 52,370. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது 270ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு 370 தான் இம்மீடியட் சப்போர்ட்டு. இங்கே கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மினிமம் இந்த இம்பல்ஸ் வேவ் வந்து 52,370 வரைக்கும் ஃபால் ஆகிடும். இதுக்கு மேலே பை கண்டினியூ பண்ணாதீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் பேங்க் நிஃப்டி 52,500ங்கிறது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ரைஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை சைடு போக வேண்டாம். 52,500ங்கிறது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸு. இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா 52,270 இருக்கும். பேங்க் நிஃப்டி அப்டேட்டு அகைன் அடுத்த வாய்ஸ் மெசேஜில் அண்ட் இதுலையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். 370 தான் நெக்ஸ்ட்டு இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது. இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் போஸ்ட் பண்ணது வந்து 10:40க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அகைன் கீழே ஃபாலோ ஆயிருக்கா, திருப்பியும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஈவன் தோ அந்த கரெக்டாக அந்த பாயிண்டை டச் பண்ணுது பாருங்க. 367 டச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. சடனாக ரைஸ் ஆகும், சடனாக ஃபால் ஆகும். பட் எந்த இடத்துல டேர்னிங் எடுக்குது, இந்த ட்ரெண்டு ஃபர்தராக எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம மணியை போட்டு ரியல் டைம் மணியை நம்ம போட்டு ட்ரேட் பண்ணணும்.